வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அரசியலை பொறுத்த வரைக்கும் அது தமிழக அரசியல் கிடையாது, இந்திய அரசியல் கிடையாது, உலக அரசியலாக இருந்தாலுமே பார்த்தோம்னா ஒரு தெளிவான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக யாரும் அவங்க துரோகி, அவங்க இன துரோகி, அவங்க நமக்கு அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க, சாகுற வரைக்கும் அவங்க கூட்டணியே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அடுத்த எலெக்ஷன் வரதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா சினாரியோ அப்படியே சேஞ்சஸ் ஆயிரும். அவங்களுக்குள்ள ஒரு சில கட்டுப்பாடுகள், ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் போட்டுக்கிட்டு அவங்களுடைய கூட்டணி வைப்பாங்க. கேட்டா பார்த்தோம் அப்படின்னா கேட்கிறவன் கேனப்பையிலா இருந்தா வேற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக தாங்க நாங்கள் கூட்டணி வைக்கிறோம், எங்களுடைய நலனுக்காகலாம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு விளக்கமும் கொடுப்பாங்க. அதே சினாரியோவை மறுபடியும் ஒரு முறை அரங்கேற்றிருக்காரு அண்ணன் டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகிங்க, அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க கூட்டணியில் நான் இணையவே மாட்டேன், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய கூட்டணியில் இணையறதுக்கு நான் தூக்கு போட்டுக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தவர் திடுதிப்புன்னு பார்த்தோம்னா எங்களுக்குள்ள இருந்ததெல்லாம் பங்காளி சண்டை தாங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக அந்த சண்டையை ஓரம் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திடுதிப்புன்னு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு என்டிஏ கூட்டணியில் ஐக்கியமாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்றுலேருந்து என்னங்க டிடிவி தினகரன்லாம் நம்ம பக்கம் வருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, திடுதிப்புன்னு பாஜக பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செங்கோட்டையனை பார்த்தும் கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டிடிவி தினகரனுடைய அந்த அதிரடியான மனமாற்றத்துக்கான காரணம் என்ன, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் அதிமுகவுக்கு போயிருக்கிறதுனால அதிமுகவுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா டிடி அவருடைய அந்த அரசியல் கிராஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்வையின்னு மேலே போகும், ஸ்வையின்னு கீழே வரும், திடீர்னு பார்த்தோம்னா ஆள் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லியே தெரியாது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு அப்புறமா கட்சி இவர் தான் வழி நடத்துவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்திலலாம் இருந்தவர் அதே ஜெயலலிதா அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா தான் பார்த்தோம்னா தலைவர் சீனுக்கே வராப்புல. அப்போ அந்த ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் 2017 நடக்குது. அந்த தேர்தல் நடக்கிறதுக்குள்ளேயே பார்த்தோம்னா ஆதரவா இருந்தவங்க எதிராலாம் மாறி நின்றுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கேட்டு போனோம், அதே எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் கட்சியில இருந்தெல்லாம் நீக்கியிருந்தாப்புல. இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம்னா சுயேட்சை வேட்பாளராக நின்று ஜெயிச்சார். அந்த குக்கர் சின்னம் இருக்கு இல்லையா, அதில் நின்று ஜெயிச்சும் காட்டியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் மேலே போடப்பட்ட வழக்குகள், டெல்லி கோர்ட்டுக்கு அவர் அலைஞ்ச அலைக்கழிப்பு, இதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா தனியாக ஒரு கட்சி அப்படின்றத 2018 ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அமமுக அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற பேரில் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. அங்கிருந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தன்னுடைய அரசியல் பாதை அப்படின்றத டிசைன் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2018 கட்சி தொடங்குறத பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2019 இருக்கு இல்லையா, அந்த தேர்தலில் 5.38% ஓட்டுகள் அப்படின்றத வாங்குறாப்புல. 2021 சட்டசபை தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா தேமுதிகவோட கூட்டணி அப்படின்றது போய் 5% ஓட்டு அப்படின்றது 2.35% ஓட்டா மாறுது. வர வர மாமியா கழுத போல போனாலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா 2024 இருக்கு இல்லையா, அங்க பாஜகவோட கூட்டணி அப்படின்றத லோக்சபா தேர்தலுக்காக வச்சு 2 தொகுதியை தான் வாங்கியிருந்தாரு, தேனி திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் தோல்வி அடைஞ்சு 0.91% ஓட்டுகள் அப்படின்றதான் வாங்கியிருந்தாப்ல. ஸோ இப்போ எப்படி வர வர ஓட்டு சதவிகிதம் அப்படின்றது குறைஞ்சிட்டு தானே வருது. இதனால டிடிவி அதிமுகவுக்கு போறதுனால என்ன ஃபேவர் நடந்துற போகுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, லாஸ்ட் சட்டமன்ற எலெக்ஷன்ல வெறும் 2% ஓட்டு அப்படின்றதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருந்துச்சு. அதனால இந்த மாதிரி சில்லறையா நம்ம சதற விடக்கூடிய ஓட்டுகள் இருக்கு இல்லையா,
அதுவே நமக்கு பின்னாடி பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்றதுனால தான் டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவர் சமுதாய ஓட்டுகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதிமுக எங்கெல்லாம் 3வது இடத்துக்கு போதோ, எங்கெல்லாம் கம்மியான ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுருந்துச்சோ அதுக்கு டிடிவி தினகரனும் ஒரு மறைமுக காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரையும் கட்சிக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்ற கட்டத்தில் அந்த ஓட்டு பிரிவு அப்படின்றது இருக்காது. அந்த ஓட்டுகளும் விழும்போது அதிமுகவுக்கு அது கொஞ்சம் பவர்ஃபுல்லான பாயிண்டாக மாறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 9 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி தந்திருக்கிறதுனால டிடிவி தினகரன் முதல்ல மறுத்து கிருத்தெல்லாம் பார்த்துருக்காப்ல. பட் டெல்லியில இன்னும் வளர்க்க முடியல, நிலுவையில தான் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜீஸ் எல்லாம் கால் பண்ணி கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல மிரட்டினதுனால வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏல ஐக்கியமாயிருக்காரு. என்னப்பா அப்ப விஜயோட போறாருன்னு சொன்னாங்களே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ல விஜயே எங்க போறாரு அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு சுச்சுவேஷன் நிலவிக்கிட்டு இருக்கிறதுனால அமமுகவினுடைய தலைவரான டிடிவி தினகரன் தேஜாக்கு இருக்கு இல்லையா, அதுல ஐக்கியமாயிட்டாப்ல அப்படின்னு சொல்லப்படுது. வரக்கூடிய 23ஆம் தேதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோடி இருக்கார் இல்லையா, அவர் தமிழ்நாட்டுக்கு வர இருக்காரு. ஸோ அந்த 23ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இருந்து எல்லாருமே மேடையாட இருக்காங்களாம். அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு காலையில இருந்தே அவசரமா வந்துட்டு டிடிவி தினகரனை கூப்பிட்டு பேசி சாயந்தரத்துக்குள்ள கூட்டணியில் ஐக்கியமாகணும் அப்படின்ற காலக்கெடுலாம் விதிச்சு டிடிவி தினகரனும் மாவட்ட செயலாளர்களெல்லாம் பேசி தேவையில்லாம மறுபடியும் டெல்லிக்கு போய் மண்டையை பிச்சுட்டு அலையறதுக்கு பதிலாக கம்முன்னு அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு ஸ்வீட் பாக்ஸ் தருவாங்க, எலெக்ஷன் செலவுக்கு வச்சுக்கிட்டு அமைதியா இருந்தோம்னா ஏதாவது ஒரு 4-5 தொகுதியிலாவது நம்ம ஜெயிக்கலாம், ஒரு கெத்தா காட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால டிடிவி தினகரனும் மனசு மாறி எங்களுக்குள்ள இருந்தது பங்காளி சண்டை தாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சு மழுப்பி சமாளிச்சு மறுபடியும் எடப்பாடி முதலமைச்சராக வேட்பாளராக இருக்கக்கூடிய அதே தேஜாக்கு கூட்டணிக்கு போயிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை மெய்ப்பிச்சிருக்காரு நம்ம அண்ணன் டிடிவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க டிடிவி தினகரனுடைய இந்த பல்ட்டியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பேசலாம். அதை தாண்டி நம்ம பார்வைக்கு வராம ஏதாவது விஷயம் சின்சியரா போய்கிட்டு இருக்கு, நம்ம அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது என்னன்றதை கமெண்ட்ல போடுங்க. டெஃபினட்டா நம்ம அந்த விஷயங்கள் பத்தியும் பேசலாம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.